அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பதிவில் வந்து ChatGPT பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் யூடியூப்பில் ஒரு 100 வீடியோவாவது ChatGPT பற்றி பார்த்துருப்பீங்க. OpenAI பற்றி, ChatGPT 3, ChatGPT லாங்குவேஜ் மாடல், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் thumbnailல வந்து பார்த்தீங்கன்னா ChatGPTயால் 10,000 வந்துருச்சு, ChatGPT ட்ரான்ஸ்ஃபர்டு 1 lakh, ChatGPTயால் எனக்கு $5,000 கிடச்சிச்சு அப்படின்ட்டு நிறைய உருட்டிருப்பாங்க. ஸோ அந்த உருட்டெல்லாம் உள்ளே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. பட் ரியலாகவே ChatGPTயை நான் 5 மாதம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் 4-5 மாதம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட உண்மையான யூசேஜ் என்ன, இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், எந்த வகையில் ரியலாகவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி முக்கியமான யூஸ்ஃபுல்லான யூனிக் வீடியோ போடும்போது நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனுமே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஒரு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த OpenAIனா என்ன, ChatGPTனா என்ன, ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ரைட்டு. ஸோ இப்போது ChatGPT அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, OpenAI அப்படிங்கிற இந்த கம்பெனியால் தயாரிக்கப்பட்ட ஒரு லாங்குவேஜ் மாடல் ChatGPT. அதாவது உங்களுக்கு வந்து இப்போ நிறைய நீங்கள் கேமராவில் பார்த்துருக்கலாம், இல்லை வீடியோவில் பார்த்துருக்கலாம், AI அப்படின்னு இருக்கும். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்தளவுக்கு ஒரு கிளியரான விஷயங்களை வந்து செய்து கொடுக்கக்கூடிய ஒரு செயற்கை நுண்ணறிவு கொண்ட ஒரு செயலி. அதாவது வந்து இந்த ChatGPT அப்படிங்கிற இந்த மாடலை பொறுத்தளவுக்கு நம்ம பார்க்கும்போது செயற்கை நுண்ணறிவு கொண்ட ஒரு லாங்குவேஜ் மாடல் அப்படிங்கிற இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு மனுஷங்க மாதிரியே, ஹியூமன்ஸ் மாதிரியே ரிப்ளை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு டூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எல்லா வகையிலுமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு எம்ப்ளாயியாக இருக்கலாம் கம்பெனியில், இல்லை வந்து நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணலாம், இல்லை டாக்டராக இருக்கலாம், எந்த ஒரு ஃபீல்டில் இருந்தாலுமே எல்லாத்துக்குமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு செயற்கை நுண்ணறிவு கொண்ட ஒரு சேட். இப்போ நார்மலாக நீங்கள் பேங்கிங் வெப்சைட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூபிட் மாதிரி ஒரு சேட் பாட் வந்து இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கேட்குற கேள்வியாக ஒன்றா இருக்கும், அந்த சேட் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரிப்ளை பண்ணுறது ஒரு 10 லேபிளை போட்டுட்டு இதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதில் ஃப்ரீயாக ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அப்படியே சொன்னதே திருப்பி சொல்லிகிட்டே இருக்கும். நீங்கள் இரிட்டேட் ஆகி கேன்சல் பண்ணிட்டு வந்துடுவீங்க, கஸ்டமர் கேரும் கனெக்ட் ஆகாது. ஆனால் இந்த ChatGPTயை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு நீங்கள் சேட் பண்ணக்கூடிய விஷயங்களை ரிப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுக்கான தேடல்களை வந்து அதற்கான ஆன்சர் கொடுக்குறதா இருக்கட்டும், கிட்டத்தட்ட நம்மளுக்கு இன்னொரு மனுஷங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி, ஒரு எக்ஸ்பர்ட்கிட்ட பேசுகிற மாதிரி, ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டை பேசுகிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த ChatGPT அப்படிங்கிறது. இது OpenAI மூலமாக தயாரிக்கப்பட்ட ஒரு டூல். இது சாட் அப்படிங்கிறது. ஸோ இந்த openai.com இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் இங்கே ட்ரை ChatGPT ஒரு ஆப்ஷன் வரும். இங்கே இருக்கு இல்லையா, ட்ரை ChatGPT, ரீட் அபவுட் ChatGPTன்னு இருக்கு பாருங்க. ஸோ இந்த ChatGPT இந்த ஆப்ஷன் ட்ரை ChatGPTயை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வரும். அந்த வெரிஃபிகேஷன் லிங்க்கில் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அது எப்படி இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ இதை இந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா இவங்களோட இன்னொரு படைப்பும் இருக்குது. அதாவது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் வந்து உங்கள் இமேஜினேஷன் பண்ணி வச்சுருந்தீங்க, ஒரு படம் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குமான DALL-E 2 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இதில் வந்து இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ChatGPTயை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். ChatGPTயில் என்ன யூசேஜ், அதை எப்படி யூஸ் பண்ணலாம், நீங்கள் பிளாகராக இருந்தால் எப்படி யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு யூடியூபராக இருந்தால் அதுக்கு என்னென்ன யூஸ் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து லாகின் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ரொம்ப தேவையில்லை, நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். அது லாகின் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். நான் ஏற்கனவே லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ChatGPT, ஸோ இது பாருங்கள் chat.openai.com மேலே வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ஏற்கனவே வேறு ப்ரௌசரில் இருந்ததுனால அது வெரிஃபை அப்படின்னு வருது. ஸோ லாகின் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ நான் ஏற்கனவே லாகின் பண்ணி வச்சுட்டேன். லாகின் கொடுக்குறேன். ரைட். ஃபஸ்ட் நீங்கள் லாகின் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில அந்த ஃப்ரீ ரிசர்ச் ப்ரிவ்யூ அப்படின்னு வந்து வரும். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கீழே கிளிக் பண்ணிங்க. அதாவது இது இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்குது, ஃப்யூச்சரில் மேபி சார்ஜஸ் ஆகலாம். இப்போ நீங்கள் ChatGPT ப்ளஸ் அப்படிங்கிறது யூஎஸில் கொண்டு வர போகிறாங்க. அதாவது இதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ChatGPT ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து $20 மாதத்துக்கு, அதாவது யூஎஸில் வந்து இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்தியாவுக்கு வந்து இன்னும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் மேபி உங்களுக்கு வந்து சார்ஜஸ் ஆகலாம். $20 இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு வந்துட்டு ஒரு 1600 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து யூஎஸில், இப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்து வரல. ஸோ இப்போது நம்மள்ட்ட இருக்கிற ChatGPT இது வந்து ஃப்ரீ ரிசர்ச் வெர்ஷன் தான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணி அதுக்கான ஃபீட்பேக் கொடுக்குறோமோ அதுக்கு வந்து அவங்க டெவலப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இது எப்படி
எப்படி டேட்டா கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை இவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நெக்ஸ்ட் கொடுப்போம். அப்புறம் நம்ம ஃபீட்பேக் கொடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ரைட். ஸோ இப்போது கீழே நம்மளுக்கு சேட் பண்ணுற மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து நான் வந்து ஹாய் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அது எப்படி ரிப்ளை பண்ணுதுங்கிற நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ ஹாய் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ரைட். இப்போ பாருங்கள், நம்ம ஹாய் ஹலோ ஹவு கேன் ஐ அசிஸ்ட் யூ டுடே அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ நார்மலாக வேறு பேங்க் வெப்சைட்டில் உள்ள சேட் பாட் பார்த்தீங்கன்னா ஒரு கீழே ஒரு 10 ஆப்ஷன் கொடுத்து இதில் ஒன்று செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கும். பட் இதை பாருங்களேன், இப்போ ஹலோ ஹவு கேன் ஐ அசிஸ்ட் யூ அப்படின்னு வருது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிளாகராக இருக்கீங்க, அதுக்கு ஒரு இன்றைக்கி என்ன டாபிக் எடுக்கிறதுனே தெரில, அதுக்கு ஒரு டாபிக் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டான கொஸ்டின் வந்து இதுக்கு கொடுக்கணும். அப்போ தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து வரும். இப்போ நான் ஒரு பிளாகர்னு வச்சுங்களேன், ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ரைட் 5 பெஸ்ட் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். என்ன கொடுக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ அதுக்கான விஷயத்தை வந்து அது கொடுக்கும். நம்ம இதுக்கான டைட்டில் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கான டீட்டெயிலும் இது வந்து கொடுத்துருது. 5 பெஸ்ட் ஆப்ஸ் என்னங்கிறது அதுவே ரைட் பண்ணி கொடுத்துரும். சரி, நான் இதுக்கான ஒரு டைட்டில் வந்து கேட்குறேன். ரைட் கரெக்டான வேர்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ரைட் 3 பெஸ்ட் டைட்டில்ஸ் ஃபார் தி அபவ் கான்டென்ட். நம்மளுக்கு அந்த கான்டென்ட் கொடுத்துருச்சு, அதுக்கு நான் டைட்டில் வந்து கேட்குறேன். ஸோ இப்போ பாருங்களேன், 5 பெஸ்ட் டைட்டிலை நம்ம எடுத்துக்கிறோம். ரைட் 3 பெஸ்ட் டைட்டில், சாரி. ரைட். இப்போ பாருங்கள், அது வந்து ஒரு 3 பெஸ்ட் டைட்டில் கொடுக்க பாருங்கள். டாப் 5 மஸ்ட் ஹேவ் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் ஃபார் 2023. அதே மாதிரி இது வந்து கொடுக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிளாகர்னு வச்சிங்களேன், டைட்டில் ஜென்ரேட் பண்ணிட்டீங்க, இது ஜென்ரேட் பண்ணிட்டீங்க. சரி, எனக்கு வந்து அவுட்லைன் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அப்போ நான் வந்து ரைட் 5 அவுட்லைன்ஸ்னு சொல்கிறேன். பாருங்கள், 5 அவுட்லைன்ஸ். ரைட், அதுவும் வரும் பாருங்கள். இப்போது 5 அவுட்லைன்ஸு வந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ இதெல்லாம் காப்பி பண்ணி நம்ம போஸ்ட் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். பட் இதை நீங்கள் பாட்டுக்கு டைரெக்டாக காப்பி பேஸ்ட் பண்ணி போடாமல் அதுக்கு என்ன சொல்லியிருக்கிறத ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். இப்போ பாருங்கள், ஒரு ஆர்டிக்கிளுக்கு தேவையான இன்ட்ரடக்ஷன், அவுட்லைன், கன்க்ளூஷன் இது எல்லாமே ஒரு பக்காவாக வந்து கொடுக்குது பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக காப்பி பண்ணிவிட்டு அடுத்தடுத்த சேட்டில் அப்படியே போட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சரும் அதுவே வந்துடும். அதை நீங்கள் மொத்தமாக கலெக்ட் பண்ணி ஒரு வேர்டில் போட்டுட்டு திருப்பி உங்கள் பிளாக் போஸ்ட்டில் நீங்கள் டேரெக்டாக போட வேண்டியதான். ரொம்பவே சிம்பிளான ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறையா போட பிளாகும் சேனல் உங்களோட வெப்சைட்டும் வந்து க்ரோ ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் அதுக்கு இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போய் 2 போஸ்ட்டு போட்டதுனால எனக்கு வந்து $100 வந்துடும், $500 வந்துடும், ChatGPT transferred $1 lakh to me அப்படின்லாம் தம்ப்நெயிலில் பார்த்து ஏமாறாதீங்க. ஸோ இது நிறைய எஃபர்ட் போட்டால் தான் வந்து நம்ம அதை அடைய முடியும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஆர்டிக்கிளுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இதில் இருக்குது. ஸோ இன்ட்ரடக்ஷன் இருக்குது, அவுட்லைன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒன்றா எடுத்து ஃபஸ்ட்டு அதுக்கு ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி அதற்கான கீவேர்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி நம்ம பிளாகில் போட்டால் தான் அது டெவலப் ஆகும். ஸோ ரைட்டு. ஸோ இப்போ பிளாகருக்கான இந்த விஷயம் முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு யூடியூபராக இருக்கீங்க. ஸோ அதுக்கு என்ன வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு இப்போ வந்து ஒரு 20 கீவேர்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ அது நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். ரைட் 20 கீவேர்ட்ஸ்ன்னு நான் போடுறேன். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா 20 கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம், டேக்கில் போட்டுக்கலாம். ஸோ இதே விஷயத்தை நீங்கள் யூடியூப்பில் பண்ணுறீங்க அப்படின்னா ரைட். ஸோ இது வந்து ரைட் 20 கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது டெக்னாலஜி, பிஸ்னஸ், ஹெல்த், எஜுகேஷன், என்டர்டெயின்மெண்ட். ஸோ இதில் எந்த ஆப் வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் இதை வந்து போட்டுக்கலாம். ஸோ சரி ரைட்டு. இப்போ நம்ம இதுக்கு என்ன கேட்டிருக்கோம், ஸோ ரைட் கீவேர்ட்ஸ் ஃபார் தி அபவ் டைட்டில் நம்ம கொடுக்கலாம். ஃபார் தி அபவ் ஆப்ஸ்ன்னு கொடுத்து பார்ப்போம், எப்படி கொடுக்குதுங்கிறத பார்க்கலாம்.
ஸோ இதெல்லாம் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் யூடியூப்லேயுமே வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ ரைட்டு, இப்போது நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு பிளாகர் அப்படிங்கும்போது இல்லை வந்துட்டு ஒரு யூடியூபர் அப்படிங்கும்போது அதில் வந்துட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனையும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம், அதேமாதிரி டேக் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு SEO ரிலேட்டடாக எல்லா விஷயங்களுமே நீங்கள் வந்து இதில் பண்ணிக்கலாம். நீங்கள் பிளாகராக இருந்தாலும் சரி, யூடியூபராக இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதற்கான டீட்டெயில்ஸ்லையும் இதில் வந்து தெளிவாக நம்ம வந்து நிறையா விஷயங்கள் கற்றுக்கலாம். மெடிக்கல் ரிலேட்டடாகவும் நிறையா வந்து தெரிஞ்சுக்கலாம். பட் மெடிக்கல் ரிலேட்டடாக எப்போயுமே டாக்டர் கன்சல்டண்ட்டை வந்து மெடிக்கல் கன்சல்டன்ட் வந்து சொல்கிறத நம்ம கரெக்டாக அதை அப்ரோச் பண்ணணும். பட் இதில் உள்ளதெல்லாம் டீட்டெயில் நம்ம எடுத்துக்கூடாது. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஃப்ரீ வெர்ஷனாக இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இதற்கான பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட சயின்ஸாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி டீட்டெயிலும் நீங்கள் கேட்டுக்கலாம். நீங்கள் இன்புட் எப்படி கொடுக்குறீங்களோ அதற்கான ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் இப்போ ஒரு டிவியில் வந்து பார்த்துருப்பீங்க, ரோபாட் ரஜினிகாந்த் மூவியில் வந்து பார்த்திங்கன்னா டிவியை ஆன் டிவியை போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது என்ன பண்ணும், டிவியை கீழே போட்டுரும். அந்த மாதிரி நீங்கள் டிவியை ஆன் பண்ணு அப்படிங்கும்போது அதை ஆன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கான்செப்ட் தான். நீங்கள் கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது அதற்கான ஆன்சர் வந்து அழகாக வந்து அது நம்மளுக்கு வந்து ரிப்ளை வந்து தரும். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் வந்து இது. நீங்கள் பிளாகராக இருந்தாலும் சரி, யூடியூபராக இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு உங்களுக்கு என்ன விஷயங்கள் நீங்கள் யூடியூப்பில் தேடிட்டு இருக்கீங்களோ, விஷயங்கள் வந்து வெப்சைட்டில் தேடுறீங்களோ அதை இதில் வந்து கமாண்டாக கொடுக்கும்போது டைரெக்டாக வந்துடும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோடிங் ரிலேட்டடாகவும், நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கீங்க, கோடிங்கில் நிறைய டவுட் இருக்குது, JSON-LDயில் டவுட் இருக்குது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து பைத்தானில் டவுட் நிறையா இருக்குது, அதெல்லாம் கொடுத்திங்கன்னா கூட அந்த கோடிங் கூட அந்த எரராக இருந்தாலும் இதில் பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக சொல்லிவிடும். எதனால் இந்த எரர் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடும். ஸோ இதே நான் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் என்ன கொஸ்டின் இருந்தாலும் அதை கரெக்டாக கொடுங்க, அதுக்கான ஆன்சர் வந்து வந்துடும். சில நேரங்களில் இவங்களே சொல்லியிருக்காங்க, சில 100க்கு ஒரு 99% வந்து கரெக்டாக வரும், 1% இங்கங்கே வந்து உங்களுக்கு தவறான இதாகவும் இருக்கும். ஸோ அதனால் படித்து பார்த்துட்டு கிளியராக உங்களுக்கு ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன் வந்தால் மட்டுமே அதுக்கான ஆக்ஷன் வந்து நீங்கள் எடுங்க. பட் மொத்தத்தில் நான் 5 மாதம் வந்து யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது அப்படிங்கிற கட்டத்தில் நம்ம இருக்கோம் இப்போ. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் திங்காக இருக்குது இதில். இதே மாதிரி இந்த OpenAIயோட அடுத்த படைப்பு பார்த்திங்கன்னா DALL-E 2. அதாவது நீங்கள் ஒரு இமேஜை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா அதில் நீங்கள் அதை என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்களோ அது மாதிரி இமேஜ் படத்தையே வரைஞ்சி அது கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அடுத்த வீடியோவில் நம்ம அதை பார்ப்போம். அது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டவுட் எதுவும் இருந்தால் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.